ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம புளியோதரை பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ சாதம் எப்படி கலர் ஆகுங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பேஸ்ட் வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். நம்ம இதுலேயும் உப்பு போட்டுருக்கோம், சாப்பாட்டையும் உப்பு போட்டு வடித்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எண்ணெய் பாருங்கள், அப்படி தெரியுதா? எண்ணெய் போட்டுக்கிட்டு நம்ம அரைச்ச பொடி இருக்குது பார்த்தீங்களா, அது லைட்டாக இப்போ வந்து தூவி விட்டுருவேன். இந்த தூவி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கோயில் புளியோதரை மாதிரியே இருக்கும். ஓகேவா? உண்மையாக நீங்கள் செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். இதோட பேஸ்ட்டு வந்து நான் லாங் வீடியோவில் கொடுத்துருக்கேன், அதை என்ன பார்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புளியோதரைக்கு ஒரு சாப்பாடோட இன்னொரு சாப்பாடு ஒட்டவே இல்லை பாருங்கள், தெரியுதா? இது எதுக்குன்னா, நம்ம எவ்வளோ நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான். சாதமும் ரொம்ப குலையாமவும் எடுத்துக்கணும். கொஞ்சம் பேஸ்ட் போடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உப்பு இதெல்லாம் பார்க்க முடியாது, ஏன்னா கோயிலுக்குள்ள உப்பு ஒரு அளவுக்கு போட்டாச்சு. இதை வந்து நம்ம கோயிலுக்கு எடுத்துகிற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாத்திரத்தில் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு நம்ம இதில் போட்டு வச்சுக்கலாம். போட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோயிலுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இப்போ புளியோதரை பேஸ்ட் அந்த வீடியோ வந்து ஃபுல் லிங்க் உங்களுக்கு வேணும்னாக்கா நான் மணலி மார்க்கெட் சேனலில் வந்து ஃபுல் வீடியோ கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.